ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ ஸ்மார்ட் ஹோம் டிப்ஸ். ஈஸியாக டேஸ்டியாக சமைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ சீசனில் இருக்கிற இந்த பனங்கிழங்கு அதை எப்படி வாங்குறது, அதில் என்ன யூஸ் இருக்குது, எப்படி வேக வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கிழங்கு வாங்கும் போது இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, அந்த வெட்டுற இடத்துக்கு பக்கத்தில் இருக்க இடம் வந்து நல்லா கொஞ்சம் குண்டாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா அதில் வந்து நாரே இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு இது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல கிழங்கா பார்த்து வாங்கிட்டு இதோட அந்த மேல் பக்கத்தையும் அடிப்பக்கத்தையும் கட் பண்ணிவிட்டு இதில் உள்ள அந்த தோலை வந்து நம்ம உரித்து எடுத்துடலாம். அவிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம உரித்து எடுக்கிறதுனால அது வந்து நமக்கு நல்லா வேகும் கிழங்கு. அதில் உள்ள மண் எல்லாமே நமக்கு க்ளீன் ஆயிரும். இப்போ வெட்டி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நான் உரித்து எடுத்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் விடுபட்டிருந்ததுனால அதையும் எடுத்துருங்க. ஈஸியாக தான் இருக்கும் இது உரிக்கிறதுக்கு. இப்போ நம்ம நல்லா கழுவிக்கலாம். இதில் லைட்டாக மண் ஏதாவது இருக்கும். ஏன்னா இது வந்து பனங்கொட்டையிலேருந்து நம்ம புதைச்சி வைக்கிறப்ப வர்றது தான் இந்த கிழங்கு. பனை மரத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து அவிக்கிறதுக்கு நம்ம குக்கரே எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சோண்டு கிழங்கு தான் இருக்கிறதுனால சின்ன குக்கரே நமக்கு போதும். அந்த கிழங்கை போட்டுட்டு அதுக்கு மேலே வரைக்கும் தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றணுன்னு இதுக்கு அவசியம் கிடையாது. சீக்கிரமே உங்களுக்கு வெந்துடும். இந்த அவிக்கிறப்ப மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், இது மூணையும் போட்டுட்டு அவிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கிழங்குல வந்து ஒரு சில நேரம் ஒரு கசப்பு தன்மை இருக்கும். அது இருந்தாலுமே இதில் வந்து கசப்பு வந்து தெரியாது. நம்ம அந்த மிளகாத்தூள், மஞ்சள், உப்பு போடுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் விட்டு அந்த ப்ரெஷர் ஃபுல்லாக போயிடுச்சு. ப்ரெஷர் போனோன்னு நம்ம திறந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அவிஞ்சிருக்கும். இது வந்து தண்ணியை வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து எல்லா விதமான சத்துக்களுமே இருக்குது. இதை வந்து சுகர் பேஷண்ட்டுமே சாப்பிட்லாம். ஏன்னா இதில் நார் சத்து இருக்கிறதுனால சுகரையுமே கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கிழங்காக எடுத்து வச்சுக்கலாம். இல்லைனா ஃபுல்லாக நிறைய கிழங்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ஒரு தட்டு போட்டு வடிகட்டிக்கலாம். குக்கரில் நம்ம எதையாவது வேக வைக்கும் போது வடிகட்டுறதுக்கு அந்த கேஸ்கட்டை மட்டும் எடுத்துகிட்டு வடிகட்டினீங்கன்னா அதில் உள்ள தண்ணி வடிஞ்சிரும். இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து லைட்டாக அந்த மேல் தோல் இருந்துச்சுன்னா இது போல் இருக்கும். அதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம உரித்தோன்னா இது போல் தான் இருக்கும். நல்ல கிழங்கா இருக்கிறதுனால அதில் வந்து நார் வந்து அவ்வளோவா இருக்காது. நம்ம பார்த்து வாங்கிட்டோன்னா. சுடுது, அதனால் இப்படி இருக்குது. கொஞ்சம் ஆறினோன்னா தான் நம்மளால் உரிக்க முடியும். இப்போ மேலே டிப்பில் இருந்து அப்படியே நம்ம உரித்தோன்னா அது வந்து உறிஞ்சி வந்துடும். 2ஆக உரித்து எடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டெம் இருக்கும். அதை வந்து நம்ம கீழே போட்டுட்டு நம்ம நடுவில் உள்ள அந்த சதப்பகுதியை மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் கொடுக்குறதா இருந்தால் நம்மளே உரித்து கொடுத்துட்டோன்னா அந்த பிள்ளைங்க வந்து ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இது போல் உரிச்சிங்கன்னா அதுக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் நார் இருக்குது பாருங்கள். அதை உரிக்கிறதுக்கு மறுபடியும் 2ஆக பிச்சிங்கன்னா அதில் உள்ள நாருமே வந்துடும். இது போல் இருக்கிறத நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து பாயாசம் செய்யலாம், கஞ்சி செய்யலாம், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அதை அடுத்தடுத்து வர்ற வீடியோஸில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான இதே போல் நிறைய வீடியோஸ், டிப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.